ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இது நம்ம ஒரு சேனல், நமக்கான சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜில் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏப்ரல் 2025 எக்ஸாமுக்கு உண்டான இந்த ஈவென்ட் செமஸ்டருக்கு உண்டான டைம் டேபிள் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த டைரக்ட் டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா அதோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் ஓப்பன் பண்ணி டைரெக்டாக பார்த்துக்கலாம். எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் 1 பார்ட் 2 தமிழ் இங்கிலீஷ், அதுக்கப்புறம் பிஏ லிட்ரேச்சர், அப்ளைடு தமிழ், ஃப்ளவர் டிகிரி இந்த இது, அதுக்கப்புறம் பிஏ ஸ்ட்ரீமில் இருக்கிற எல்லா ப்ரோக்ராம், பிஏ தமிழாக இருக்கட்டும், பிஏ இங்கிலீஷாக இருக்கட்டும், பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ எக்கனாமிக்ஸ் இவங்களுக்கு, அதுக்கப்புறம் பிபிஏ, பிகாம், பிஎஸ்சி, அதுக்கப்புறம் என்எம்இ பேப்பர் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் டைம் டேபிள் இந்த ஈவென்ட் செமஸ்டருக்கு ஏப்ரல் 2026 உண்டானது விட்டுருக்காங்க. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கலாம். இப்போ பொதுவாக உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் வந்து பார்ட் 1 தமிழ், இந்த பார்ட் 1 தமிழ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஏப்ரல் 15 இந்த 15ஆம் தேதி ஜென்ரலாக வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஏப்ரல் 15 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது பார்ட் 1 தமிழ். அதேமாரி இப்போ பார்ட் 1 எல்லாமே உங்களுக்கு வந்து பார்ட் 1 தமிழ் நீங்கள் வந்து தமிழ் எடுத்துக்கலாம், அரபிக் எடுத்துக்கலாம், ஹிந்தி எடுத்துக்கலாம், ஃப்ரெஞ்சு எது எடுத்துனாலுமே உங்களுக்கு 15ஆம் தேதி ஏப்ரல் மாதம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. அதேமாரி பார்ட் 2 இங்கிலீஷ் வந்து 17ஆம் தேதி, அதுக்கப்புறம் இடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் லீவ் இருக்குது. பார்த்திங்கன்னா அடுத்தது பார்ட் 2 இங்கிலீஷ் வந்து ஆரம்பிக்குது. இந்த பார்ட் 1 பார்ட் 2 ஜென்ரலாக வந்து ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த பேப்பர் வந்து இந்த டைமில் நடக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். இதேமாரி உங்களுக்கு எதாவது அரியர் பேப்பர்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அந்த அரியர் பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ட் செமஸ்டர் உள்ளது உங்களுக்கு ஈவினிங் ஆஃப்டர்நூன் செஷன் நடக்கும், அதுவுமே நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பிஏ டிகிரி பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிகிரிக்கும் ஒவ்வொரு டேட்டில் ஆரம்பிக்குது. ஜென்ரலாக உங்களுக்கு ஆரம்பிக்கிறது 15 ஏப்ரல் 2026 5ஆம் தேதி ஆரம்பிக்குது. பார்ட் 1 பார்ட் 2 இந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு. தேர்ட் இயர் அதுக்கப்புறம் மேஜருக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட்லையுமே உங்களுக்கு ஆரம்பிக்குது, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ஃபைனல் இயரில் ஃபுல்லாகவே டைம் டேபிள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இயராக இருந்தீங்க அப்படின்னா 29/4 அதாவது ஏப்ரல் 29 அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக என்ன ஆகுதுன்னா ஃபைனல் இயருக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயருக்கு எல்லாம் 15ஆம் தேதியும், தேர்ட் இயர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேஜர் மட்டும்தான் இருக்கும். அந்த மேஜர் பேப்பர் வந்து 29ஆம் தேதி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு டேட்டில் ஆரம்பிக்குது. ஸோ அந்த டைம் டேபிள் வந்து பார்த்திங்கன்னா லிங்க்கு கீழே இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அதுமாரி பிகாம், பிபிஏ, இந்த பிகாம் பொறுத்த வரைக்கும் பிகாம்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் இயர் இருப்பீங்க. பிகாம் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்குமே உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகாம் ஜென்ரல், பிகாம் மேனேஜ்மெண்ட் என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கீங்களோ, நீங்கள் பிகாமில் என்ன ஸ்ட்ரீமில் இருக்கீங்களோ அவங்களுக்கு அது பிகாம்க்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 29ஆம் தேதி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. 29 அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் செஷன் பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆஃப்டர்நூன் செஷனில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே அரியர் பேப்பர்ஸ் எல்லாமே ஆஃப்டர்நூன் நடக்குது. சப்போஸ் மார்னிங் செஷன் வந்து பார்த்திங்கன்னா 29ஆம் தேதி உங்களுக்கும் ஆரம்பிக்குது. உங்களுக்கு உண்டான பேப்பர் கோடு எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்டான டைம் டேபிள். ஸோ அந்த டைம் டேபிள் பார்த்துக்கலாம். அதேமாரி இந்த பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் டேபிள் போட்டாங்க. நீங்கள் பிஎஸ்சி என்ன மேஜர் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அந்த எல்லா மேஜருக்குமே போட்டிருக்காங்க. 29ஆம் தேதி மோஸ்ட்லி மேஜர் பேப்பர்ஸ் எல்லாமே ஃபுல்லாக ஆரம்பிக்குது. ஸோ நீங்கள் பார்த்துக்கலாம். அதேமாரி என்எம்இ பேப்பர் ஏதாவது எடுத்துருங்கன்னா என்எம்இ பேப்பருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பேசிக் தமிழ், ஸ்பெஷல் தமிழ் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி என்எம்இ பேப்பர் நடக்குது. ஸோ எக்ஸாம் டைம் டேபிள் வந்து விட்டுட்டாங்க. ஸோ 15ஆம் தேதியிலேருந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்டார்ட் ஆகுது. இடையில எலெக்ஷன்லாம் இருக்கிறதுனால இடையில கொஞ்சம் லீவும் இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த இதில் போயிட்டுருக்கு. உங்களுக்கு எக்ஸாமே பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கடைசியாக உங்களுக்கு மே மாதம் வரைக்குமே எக்ஸாம் இருக்குது. மே மாதம் 14, 15 தேதி வரைக்குமே உங்களுக்கு எக்ஸாம் இருக்குது. ஸோ அது நீங்கள் அதனால் பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து 14, 15 தேதி வரைக்குமே எக்ஸாம் இருக்குது. ஸோ உங்கள் டைம் டேபிள் இதில் பார்த்துக்கலாம். இந்த டைம் டேபிளோட லிங்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ கீழே இருக்குது. ஸோ நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி நீங்கள் என்ன மேஜர் அப்படிங்கிறத நீங்கள் அதாவது பிஎஸ்சியில் வரீங்களா, பிபிஏயில் வரீங்களா, பிஏ வரீங்களா, யூஜி, இப்போ யூஜி டைம் டேபிள் தான் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்துட்டு உங்கள் எக்ஸாம் என்றைக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து அதுக்கு பிளான் பண்ணி படிச்சுக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.